ஸ்டாஃப் எனக்கு வந்து போயிட்டு பிஜி பண்ண போகிறாங்கன்னா பிஜியில் என்னென்ன கோர்ஸ் இருக்கோ அவங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லுவோம் கைட் பண்ணால் அவங்களுக்கு இப்போ எம்பிஏனா எம்பிஏக்கு அவங்க என்ன எடுத்தா இதை எப்படி யூஸ் பண்ணி இப்போ அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வச்சு அதுக்கேற்ற மாதிரி கேள்வி கொடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி என்னென்னா இப்போ அகடமிக் இல்லாமல் நிறைய காம்படிஷன்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம் காலேஜில். அதே மாதிரி வந்து ஸ்டாஃப்ஸுமே அதை கைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் கிளாஸ் இன்சார்ஜ் அப்படின்னா நான் ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுவேன், ஒரு குவிஸ் கண்டக்ட் பண்ணிருக்கலாம். இன்னொரு சப்ஜெக்ட் இன்சார்ஜ் வந்து ஒரு டிபேட் கண்டக்ட் பண்ணுவாங்க, ஒரு இமேஜ் போட்டி கண்டக்ட் பண்ணுவாங்க. இன்னொரு ஸ்டாஃப் வந்து ஒரு எஸ்ஏ காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஃபஸ்ட்டு வின்னிங் வந்து இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவேன், அதாவது முன்னாடி வா என்னால் முடியும். ஸோ அந்த கேப்பபிலிட்டி இருக்கிறதுனால தான் நம்ம அவங்களை கேட்குறோம், நீங்கள் பேர் கொடுக்குறீங்களா, சரிங்களா, நீங்கள் பேர் கொடுங்க அப்படின்னா எனக்கு தெரியுது யூ கேன் ஏபிள் டு டூ தட். அவங்க பண்ணுவாங்க மேம். அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா அவங்க வந்து லாங்கில் வரதுனால இதனால் தனியாக ஒரு நாள் வரணுமே, இந்த வரணுன்றதுக்கோசமே தனியாக வர விஷயமா இல்லை மேம், அது ஒரு பார்ட் ஆஃப் டே தான். இப்போ ஒரு அவர், ஒரு செகண்ட் அவரோ ஒரு தேர்ட் அவரோ தான் நம்ம கூப்பிட போகிறோம். ஸோ அந்த டைம் தான் அவங்க போக போகிறாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயத்தை அவங்க கல்டிவேட் பண்ணும்போது மட்டும்தான் அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதனால் அது கொஞ்சம் நீங்களும் சொல்லுங்கள். நாங்களும் வந்து எங்கள் சைட்லேருந்து மோட்டிவேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். நான் இப்போ வந்து டான்ஸோ பாட்டோ அதெல்லாம் வந்து கேட்கல, பாட் சப்ஜெக்ட் இந்த மாதிரியான காம்படிஷன்ஸ் எல்லாம் வந்து அவங்க இன்வால்வ் ஆகலாம். அதே மாதிரி காலேஜ்குள்ளேயே வந்து டிபேட் இருக்குது, எஸ்ஏ ரைட்டிங் இருக்குது, ஸ்பீச் காம்படிஷன் இருக்குது. ஸோ நம்ம நிறைய பேசுவோம். ஸோ அது வந்து நமக்கு பாசிட்டிவாக நமக்கு கிரெடிட் கொடுக்கக்கூடிய விஷயமா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க. சனிக்கிழமை லீவ் வந்துச்சுனாவே அங்கே தான் வந்துடலாம், வீட்டுக்கு வந்துடலாம். மாதத்தில் 2 முறை வீட்டுக்கு வந்துடலாம். லீவ் விட்டாங்க நிற்கிறது கிடையாது. அது ஒரு இது இருக்குது, அதுதான் எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா எங்கேயும் அரட்டை அடிக்காமல் அவங்க சனிக்கிழமை லீவ் விட்டாங்களே நம்ம 2 நாள் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சுத்தாமல் வந்துடுறாங்க. நான் சொல்லிட்டேன், பஸ் ஃபேர் பண்ண கொடுப்பது அதை பற்றிலாம் நீ கவலைப்படாது, ஏன்னா 500 ரூபா ஆகுது போகிறதுக்காக போனால் போயிருக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. லீவ் விட்டா நீ வந்துடுவேன். எல்லா இடத்துலையும் நீங்கள் ஃப்ரீயாக தான் இருக்கீங்க. அதே தான் நீ அந்த எதுக்காக ஃப்ரீயாக விட்றோன்னா படிக்கிறதுக்காக தான் ஃப்ரீயாக விட்றோம். எது நீ கஷ்டப்படாத. இப்போ நீ போய் வேணும் வேலை செஞ்சு படிக்க போகிறது இல்லை. எவ்வளோ பசங்க எல்லாம் வேலை செஞ்சு கூட படிக்கிறாங்க. நம்ம அந்த மாதிரி பண்ணல. நீ நல்லா படிக்கணும், 4 வருஷம் படிச்சுட்டு நல்ல மார்க் எடுத்துட்டு வெளியே வந்து போகணும்னு தான் நான் நினைக்கிறேன். உனக்கு கஷ்டப்பட்டு உனக்கு கட்டுறேன்டா இதுலேயே அவனை சேர்க்கும் போதே. அதனால தான் நான் இங்கே எத்தனை காலேஜ் வந்துச்சு எங்கேயுமே வேணாம் அப்படின்ட்டு தான் நான் இங்கே போனேன். ஈரோடு வச்சு, கோயம்புத்தூரில் வச்சு எல்லாம் அவங்க அக்காங்களே பண்ணாங்க. அப்புறம் கட்சியில் அங்கெல்லாம் வேண்டேன். எங்கள் தம்பி சொன்னான், அக்கா இந்த காலேஜில் போட்டுவாங்க, நல்லா இருக்கும், இங்கே நல்லாவும் படிப்பான், சமய சங்கம்லாம் வருவான் போவான், நீ நீயும் வரல பேரண்ட்ஸ் மீட்டிங் வரலாம், நம்ம பார்க்கலாம் கவனிக்கலாம், அங்கெல்லாம் காலேஜ் போக முடியாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே சேர்த்து விட்டேன். ஸ்பெஷல் கேடர் நீங்கள் அவ்வளோ காலேஜஸ் இருக்கும்போது உங்களோட சன் கூட இதை ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஆமாம், மற்ற காலேஜஸ் கம்பேர் பண்ணும்போது நம்ம யூனிக்காக இருக்கோம். ரீசன் ஸ்டடீஸை நம்ம செகண்டாக வைக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் டிசிப்ளின், பங்க்சுவாலிட்டி, ஒபீடியன்ஸ். இது எங்கே இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக அந்த 2வது விஷயம் தானாக இல்லைங்க. நீங்கள் நிறைய காலேஜஸ் பார்க்கலாம், அவங்களோட ட்ரெஸ் கோடாக இருக்கட்டும், அவங்களோட வே ஆஃப் கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் நம்ம காலேஜ் பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ப்ரொஃபஷனல் இருக்கு கண்டிப்பாக இருக்காங்க. கண்டிப்பாக அதே மாதிரி நீங்கள் ஹையர் ஸ்டடி பண்ணுறதுக்கும் நம்ம இங்கே ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்மளோட காலேஜ்லேயே ஒரு மென்ஸ் ஆர்டிஸ்ட் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கம்பெனிக்கு செய்யலாம். நம்ம காலேஜில் முடிச்ச டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸ் 17,000 ரூபாய்க்கு ஃப்ரெஷ்ஷர் 8 மணி நேரம் ஒர்க் ரோடில் நம்ம காலேஜில் வேலைக்கு செஞ்சுருக்கோம். இங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல் நமக்கு இங்கே மட்டும் சென்னையில் மட்டும் 2 ஹாஸ்பிட்டல், ஒன்று ஏசிஎஸ், இன்னொன்று லலிதா மேடு, மதுரை. ஸோ அங்கே வேலை செய்கிற பசங்க எல்லாருமே நம்ம பசங்க இங்கே முடிச்சுட்டு போகணும். ஸோ 60 பேரில் நான் ஒரு பேருன்றதை நான் சொன்னால் ஸ்டாஃப் தெரியும், என்னை பற்றி பேசினா பிரின்சிபல் தெரியும் அப்படின்ற அளவுக்கு நடந்துக்க வேண்டியது படிக்க வேண்டியது இவங்க கையில் தான். வணக்கம், என் பேர் காஞ்சனா. என் பையன் வந்து இங்கே ஏசிஎஸ் நான் திருவள்ளூர்லேருந்து வரேன். என் பையன் இங்கே ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜில் பிஃபார்ம் ஃபஸ்ட் இயர் படிக்கிறான். நாங்கள் எதுக்காக இந்த காலேஜ் வந்து சூஸ் பண்ணோம்னா, நான் ஃபஸ்ட்டு என் பையனை இங்கே சேர்க்க வந்தப்போ ஃபஸ்ட் டைம் இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது. டிசிப்ளின் ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. இப்போ எங்கள் பையனை சேர்த்ததுக்கு அப்புறமும் அவன் நல்லா படிக்கிறாங்க, நல்லா டீசெண்டாக டிசிப்ளினாக இருக்காங்க, எல்லாரையும் மதிச்சு பேசுகிறாங்க. பசங்க இப்போ மற்ற காலேஜ் மாதிரி அங்கங்கே சுற்றுறது அது மாதிரிலாம் இல்லை. எனக்கு மெயின் பிடிச்சதே எனக்கு அதுதான். எனக்கு
பையனும் இப்போ நல்லா சேர்ந்து நல்லா படிக்கிறான், டெய்லி வீட்டில் வந்தும் படிக்கிறான், காலேஜ் போயிட்டு வர்றது எல்லாமே ஒழுக்கமாக இருக்காங்க ஆம்பளை பசங்க. இருந்தாலும் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த காலேஜில் சேர்த்துருக்கிறது. என் பையனும் நல்லா படிச்சுட்டு இருக்காங்க. அந்த காலேஜை சூஸ் பண்ணதே வந்து லொக்கேஷன் வந்து நம்ம இந்த சென்னையில் இருக்கிறதுனால போயிட்டு வரதுக்கு ஒரு இதாக இருக்குது. அப்புறம் ஃபேக்கல்ட்டியை பொறுத்த வரைக்கும் டாக்டர் வந்து நல்ல கோஆப்ரேட் பண்ணுறாங்கங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் செமஸ்டரோட இந்த இது வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஃபேக்கல்ட்டி எல்லாம் நல்லா மோட்டிவேட் பண்ணுறாங்க, நல்லா ரிசர்ச் பண்ணணும், நல்லா வரணும் அப்படின்ட்டு, பிஜி பண்ணணும் அப்படின்ட்டு. காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இப்போவுமே ஐடியா கொடுக்குறாங்க. ஜெயந்தி, நான் தண்டையார்பேட்டிலேருந்து வரேன். என் பொண்ணு சந்தியா எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் வந்து ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருக்கா. இங்கே சேர்ந்ததுலேருந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டீச்சர்ஸும் மேம்களும் நல்லா கைட் பண்ணுறாங்க. எந்த ஒரு பிரச்சனையும். டிரான்ஸ்போர்ட்டும் நல்லாயிருக்கு, நம்ம கேட்குற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கிடைக்கிது. லேபு அப்புறம் எல்லா ஃபெசிலிட்டியும் இங்கே நல்லாயிருக்கு. என் பொண்ணு நல்லா படிச்சுட்ருக்கா. டீச்சர்ஸ் வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க. குரூப்பில் மெசேஜ் போடுறது, ஆப்சன்டீஸு எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.